ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். 89ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய கண்கள் ஒரு மனிதனை கண்டுபிடித்தது, தாவீதை கண்டுபிடித்தது. கர்த்தருடைய கண்கள் தாவீதை கண்டுபிடித்த நோக்கம் மிகப்பெரிய ஒரு நோக்கமாய் இருக்கிறத நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 8 பிள்ளைகள் ஈசாய்க்கு, அதிலே அபிஷேகிக்கும்படி தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேலை அனுப்பின போது 7 பிள்ளைகள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் தகப்பனாகிய ஈசாயின் இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு பிள்ளைகள் அவ்வளவுதானா என்ற போது, இல்லை, இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடித்தது. எதற்காக கண்டுபிடித்தது? ராஜாவாய் உயர்த்த கண்டுபிடித்தது, ராஜாவாய் ஆசீர்வதிக்க கண்டுபிடித்தது, கோலியாத்தை ஜெயிக்க கண்டுபிடித்தது, ராஜாங்கத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பின ராஜாக்களை முறியடிக்க கண்டுபிடித்தது, இன்னும் ஜனங்களை நிம்மதியான வாழ்வு வாழ ராஜாவாய் அமர்ந்து ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடித்தது. தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தாவீதை கர்த்தருடைய கண்கள் எப்படி கண்டுபிடித்ததோ அதே போல நம்மையும் அவருடைய கண்கள் கண்டுபிடித்தது. தாவீதை எப்படி உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் கண்டுபிடித்தாரோ அதே போல நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் சொந்த ரட்சகராய் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே நாம் விளைக்கரையம் செய்யப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டுபிடித்திருக்கிறது. நம்மை உயர்த்தும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, தாவீதை எப்படி நாளுக்கு நாள் கர்த்தர் விருத்தி அடைய செய்தாரோ அதே போல நம்மை விருத்தி அடைய செய்யும்படி, ராஜாவாய் உயர்த்தி எப்படி அழகு பார்த்தாரோ அதே போல நம்மையும் உயர்த்தி அழகு பார்க்கும்படி, எப்படி சத்துருக்களை ஜெயிக்க வைத்தாரோ அதே போல நம்மையும் சத்துருக்களை ஜெயிக்க வைக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டுபிடித்திருக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கண்டுபிடித்ததான ஒரு தேவன் உண்டு. உங்களை கண்டுபிடித்து உங்களை நடத்தி வருகிறதான ஒரு தேவன் உண்டு. உங்களை ஆசீர்வதித்து வருகிறதான ஒரு தேவன் உண்டு. நீங்கள் அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கும்போது, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, உங்களை கண்டுபிடித்ததான தேவனுடைய நோக்கம், திட்டம், உங்கள் மேல வைக்கப்பட்ட தரிசனம், அது 100க்கு 100 அது நிறைவேறுகிறதா இருக்கும். நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீர் கண்டுபிடித்தீரே, தெரிந்து கொண்டீரே, எங்களை கண்டுபிடித்ததான நோக்கத்தை நீர் நிறைவேற்றுகிறீரே, நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே தேவன் நம்மை கண்டுபிடித்ததான நோக்கத்தை நிறைவேற்றுவார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் கண்டுபிடித்ததான நோக்கம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, எங்களை உலகத்தை படைத்த தேவன் கண்டுபிடித்திருக்கிறார். அவர் எங்களை கண்டுபிடித்து எங்களை பயன்படுத்தி வருகிறார். எங்களை வேறு பிரித்ததான நோக்கத்தை நிறைவேற்ற அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறார் என்கிற ஒரு நிச்சயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மேலேயும் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய கண்கள், உலகத்தை படைச்ச தேவனுடைய கண்கள் எங்களை கண்டுபிடித்ததே ஆனால் எங்களை விசேஷித்தவர்களாய் அது மாற்றுமே. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இந்த தேசத்திலே உயர்த்தி வைக்குமே, சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்குமே, எல்லா விதமான சாத்தானுடைய திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்குமே. இதோ பரிசுத்தம் பண்ணுகிற இயேசுவின் கண்கள் எங்களை கண்டுபிடித்ததினாலே எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமே, எங்களுடைய நோக்கம், எதிர்காலம் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்குமே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கண்டுபிடிப்பதான நோக்கம் நிறைவேறுவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ
திட்டம் சித்தம் எங்கள் மேல பலமாய் கிரியை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கண்டுபிடித்ததான நோக்கம் உங்கள் மேலே நிறைவேறும். God bless you. God bless you.